உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். 8க்கு அதிபன் உங்கள் சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின் போது வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அப்படின்றது வரும். ஓவர் ஆளுமை அப்படின்றது இருக்கும். நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் டாமினேட் பண்ணுவீங்க. அதெல்லாம் வேண்டாம். பொதுவாக சுக்கிரன் சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்றது அப்படின்றது நம்மளுக்கு காசு பணம் இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உழைக்கணும், உழைச்சா மட்டும்தான் எல்லாம் வரும். பயங்கர புத்திசாலித்தனம். நான் வந்து புது புது யுக்திகளை கையாளுவேன். புத்திசாலித்தனமான முடிவுனால முயற்சி செய்கிறோம் அப்படின் போது அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடைக்கும். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து பாருங்கள், உங்கள் சுயஸ்தானத்திலே சதுர் கிரக சேர்க்கை 4 கிரகங்கள் உங்கள் சுயஸ்தானத்திலே வந்து உட்கார்ந்துட்டுருக்கான். அப்போ உங்களோட மனசு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்நியன் மாதிரி, அம்பி மாதிரி, ரெமோ மாதிரி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமான ஒரு கேரக்டர்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆன் தி ஹோல் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வந்து பாருங்கள், சூரியனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அஷ்டமாதிபதி 8க்கு அதிபன் உங்கள் சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கான் அப்படின் போது வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அப்படின்றது வரும். அதிகாரம் அப்படின்றது உங்களுக்கு மேலோங்கும், பொறுப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடல் சார்ந்த சோர்வு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்புண்டு. கண் சார்ந்த பிரச்சனைகள், மைக்ரைன், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஓவர் ஆளுமை அப்படின்றது இருக்கும். அந்த ஓவர் ஆளுமையை ஃபேமிலியில் கொஞ்சம் வந்து டாமினேட் பண்ணுவீங்க. ஆஃபிஷியலி நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் டாமினேட் பண்ணுவீங்க. அதெல்லாம் வேண்டாம். அந்த ஓவர் ஆளுமை அப்படின்றது வேண்டாம். உங்களோட ஆளுமையும் உங்களோட எனர்ஜியும் கரெக்டாக வந்து சேனலைஸ் பண்ணுங்கள், நல்லது அப்படின்லாம். அதுக்கப்புறம் புதன் பகவான், புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 6 மற்றும் 9க்கு அதிபன். ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் 1ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது எனக்கு பயங்கர புத்திசாலித்தனம், பயங்கரமாக டேக்ட்ஃபுல்னஸ். நான் வந்து புது புது யுக்திகளை கையாளுவேன். எனக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனை அப்படின்றது வரும். புத்திசாலித்தனமான முடிவுனால முயற்சி செய்கிறோம் அப்படின் போது அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடைக்கும். புத்திசாலித்தனமாக நான் யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் முயற்சியும் பண்ணணும். யோசிச்சுட்டு மட்டும் கம்னு விட்டுறக்கூடாது. யோசித்து முயற்சியும் பண்ணுறேன் அப்படின்னும் போது சக்ஸஸ் அப்படின்ற என்னோட டெஸ்டினியை அடைஞ்சிடுவேன். இதுதான் வந்து பாருங்கள், சுயஸ்தானத்தில் புதன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனோட பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான், சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 5 மற்றும் 10க்கு அதிபன். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்போ சுக்கிரன் சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கான் அப்படின் போதே டிஃபால்ட்டாக நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணும். நம்ம அழகுபடுத்திக்கணும், நம்ம செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும். முதலே நம்ம வந்து பொதுவாக மகரம் வந்து பாருங்கள், உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க, மெழுகுவத்தி மாதிரி தான் எரிஞ்சு மற்றவங்கள வாழ வைக்கக்கூடியவங்க, உழைக்கிறதுக்கு எப்பயுமே கஷ்டப்படாதவங்க, மனிதாபிமானம் நிறைஞ்சவங்க. இப்போ அழகு மேலே ஓவர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது ஒரு நல்லது தானே. நம்மளை வந்து அழகுபடுத்திக்கிறது அப்படின்றது நல்லது தானே. பொதுவாக நம்ம நீட்டாக டீசெண்டாக அட்ராக்டிவாக இருக்க நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு தோணும். அதே மாதிரி டீஃபால்ட்டாக லவ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். லவ் பண்ணணும் அப்படின்னு தோணும். நம்ம ஆப்போசிட் ஜெண்டர் மேலே ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது வரும். திருமணத்தில் ஆல்ரெடி நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கோங்க, திருமணத்தில் ஒரு ஈர்ப்பு அப்படின்றது வரும். லவ் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும். 5 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோங்க, இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் நான் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டேன். ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி திருமணத்தில் ஒரு ஈர்ப்பு அப்படின்றது வரும். அதே மாதிரி பாருங்கள், சுக்கிரன் வந்து சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது அப்படின்றது கலையில் நிறைய நாட்டம். திடீர்னு வந்து பாருங்கள், ஒரு 30 வயசாகவும் எனக்கு பாட்டு கற்றுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி ஒரு 40 வயசாகவும் டான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வரும். அதெல்லாம் நல்லது தான். நம்மளுக்கு என்னென்ன ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நம்ம செய்யலாம் நேர்மையான விதத்தில் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனம் மேலே ஒரு ஆசை. எனக்கு லக்ஸரியஸான கார் வாங்கணும், நல்ல கம்ஃபர்ட்டான வீடு இருக்கணும், நல்ல ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடணும், கம்ஃபர்ட்டான லைஃப் ஸ்டைல் வாழணும், இப்படிலாம் தோணும். தனயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சுக்கிரன் சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்றது அப்படின்றது நம்மளுக்கு காசு பணம் இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உழைக்கணும், உழைச்சா மட்டும்தான் எல்லாம் வரும். பட் அந்த யோகம் ப்ராப்பராக உழைக்கிறோம் அப்படின்னா நல்லா வந்து சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது கிடைக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து சுயஸ்தானத்தில் உட்காந்துட்டுருக்கா இல்லைங்களா. செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா 4 மற்றும் 11க்கு அதிபன். அதாவது உங்கள் சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் சுயஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டு போது சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், இது தொடர்பான ஒரு எண்ணங்கள் வரும். நம்ம வீடு வாங்கணும், அது தொடர்பான ஒரு யோஜனை வரும். அதுக்கான செலவு செஞ்சு நம்ம வீடு வாங்குவோம், சொத்து பத்து வாங்குவோம், நிலப்புலம் வாங்குவோம், வண்டி வாகனம் வாங்குவோம், இப்படி நிறைய விஷயம் வரும். கோபத்தை தவிர்க்கணும். பொதுவாக சுயஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உட்காருவா அப்படின்னும் போது சட்டுன்னு டென்ஷன் ஆகும், பட்டுன்னு இரிட்டேட் ஆவீங்க, டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணுவீங்க, கோவப்படுவீங்க.
டென்ஷன் ஆவீங்க. இந்த மாதிரி நிறைய கோபம் அப்படின்றது இருக்கும். அதுக்கும் மேலே பூமி மேலே ஒரு பற்று, வண்டி வாகனம் மேலே ஒரு பற்று, வண்டி வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. நம்மளுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும். எவ்வளோ நாள் தான் என் வாடகை வீட்லேயே இருக்குது? நமக்கு வந்து ஆல்ரெடி சொந்த வீடு தான், என்ன ஒரு டபுள் பெட்ரூம் வீடு, நமக்கு கொஞ்சம் பெரிய வீடு இருக்கணும், நல்ல கம்ஃபர்ட்டான, ஏன்னா சுக்கிரனும் இருக்கா இல்லைங்களா, ஒரு கம்ஃபர்ட்டான வீடு இருக்கணும் அப்படின்னு தோணும். வீடு வாங்குறீங்க அப்படின் போது அங்கே போய் வீடு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 50 லட்ச ரூபாய் பட்ஜெட் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே போனால் 80 லட்ச ரூபாய் வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த வீடு. ஏன்னா அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்டீரியர் டெக்கார்லாம் பண்ணியிருப்பாங்க, மாடுலர் கிச்சன் இருக்கும், ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அதை போய் செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வேணும், வரும். பட் இதெல்லாம் நல்லதா அப்படின்னா ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் 4 கிரகங்கள் அப்படின்றது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் அப்படின்றத ஏற்படுத்தும். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மகரத்தில் செவ்வாய் உச்சமும் அடையிறான் இல்லைங்களா, கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கினீங்க அப்படின்னா சூப்பருங்க, வாழ்த்துக்கள். நமக்கு வந்து பாருங்க மகர ராசியில் சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குது. அந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா 4 கிரகங்கள் ஒன்றா கூடுது. காலபுருஷனுக்கு 10ஆம் பாவம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் 4 கிரகங்கள் ஒன்றா வந்து சேர்றாங்க. முதல்ல வந்து பாருங்கள் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு நாளில் வந்து சேர்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சூரிய பகவான் மகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 14ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் ஏறக்குறைய 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் ஜனவரி மாதம் 16ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 23 வரைக்கும் இருக்கார். சுக்கிரன் ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 6 வரைக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 17லேருந்து பிப்ரவரி 3 வரைக்கும். ஆக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நாள் வராங்க, ஒவ்வொரு நாள் மகரத்தை விட்டு கும்பத்துக்கு போகிறாங்க. இவங்க 4 பேரும் ஒரு சேர மகரத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் 18 நாட்கள். அது என்னையிலேருந்து அப்படின்னா ஜனவரி மாதம் 17ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் 18 நாட்கள் ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த மகர ராசியில் ஒன்றா 4 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறது அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்கும் அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க போகுது. இதெல்லாம் வந்து பாருங்கள் ஜோதிடத்தில் சூக்ஷ்மமான நாட்கள். ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல விதத்தில் செய்யணும் அப்படின்னா இந்த நாட்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த நாட்கள் நம்ம ஒரு சில விஷயம் செய்யும்போது அது பன்மடங்காக நல்ல ஒரு பலன்கள் அப்படின்றது பிறக்கும். ஒரு சில ராசிகள் இந்த நாட்களில் கவனமாக இருக்கணும். எந்தெந்த ராசிகள் இந்த நாட்களை வந்து பார்த்திங்கன்னா பன்மடங்காக தன்னுடைய வசதியும் வாய்ப்பையும் அந்தஸ்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெருக்கிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். எந்த ராசிகள் இந்த நாட்களில் அமைதியாக இருக்கணும் அப்படின்றது வந்து பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் முழுசும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பலன்கள் தெளிவாக புரியும். உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.